கடவுள் வழிபாடு பண்றவங்கலாம் பக்தன் நினைச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை. கடவுளாண்ட போனா நீ சும்மா நிற்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன்? படைச்சவன் அவன், அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்ன்ட்டு. அதனால தான் சொன்னார், அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன். ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேன். மனுஷன் எந்த அளவுக்கு ஆசையை உங்களோட மனசில் வளர்க்குறானோ அவளும் கூடவே துன்பமும் வளரும். அவனும் எவ்வளோ ஆசையை அவன் விடுறானோ அவ்வளோ ஆனந்தம் வளரும். அதனால் ஆசையை அற்புடு. இதை தான் கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையை அறவே ஒழித்து விடு. ஆசையே துன்பத்துக்கு அடிப்படையினர். ஏழ்மையில் இருந்தாலும் சரி, வசதியில் இருந்தாலும் சரி, மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும். வராத மனிதனே கிடையாது. அவன் கோட்டீஸ்வரன் இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு. இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே படுறனா இறை வழிபாடு வேணும். அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும்? புறத்தில் ஒரு வழிபாடு, அது பக்தி. அகத்தில் ஒரு வழிபாடு, அது ஞானம். இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னு, அதனால் மனக்கலக்கம் போகிறதில்லை. ஆனால் அக வழிபாடு தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது. எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை. மரணமே வந்தாலும் அது கலங்கிறது. இளமையில் ஆன்மீகம் தேடணும், முதுமையில் ஆன்மீகம் தேடுறதில்லை. ஆன்மீகம் முதுமையில் ஆன்மீகம் முடியாத தனம். அதனால தான் சொன்னான், காது இருந்து செவடனாயிரு, வாயிருந்து ஊமையாயிரு, கண்ணிருந்து குருடனாயிரு, அதான் ஞானம். बन्धनान्